ஹை டார்லிங்ஸ், ஒரு வழியாக திருவிழா முடிஞ்சிச்சு. இனி அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்புறம் பர்சனல் ரீசனுக்காக நாங்கள் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். போயிட்டு வந்த உடனே வானவேடிக்கை பார்க்க போகணுன்னு தான் இருந்தோம். கோவிலுக்கு சாமி கும்பிட அந்த பக்கமே வராதவங்க கூட வானவேடிக்கை அன்னைக்கு கண்டிப்பாக அந்த பக்கம் வந்துடுவாங்க. அவ்வளோ ஃபேமஸாகவும் சூப்பராக இருக்கும். கரூர்காரங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நாளைக்கே உலகம் அழிஞ்சு போகிற மாதிரி நான் இன்றைக்கே கிடைக்கிறதெல்லாம் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்டா அவர் பாட்டுக்கு வாங்கி கொடுத்துட்டு இருந்தார். யார் சாமி நீ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எங்கள் ஃபேமிலியில் எங்களோட அன்பை எல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்துறது எப்படின்னு தெரியாமல் நாங்கள் பாட்டுக்கு மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்ததுக்கு. அதுக்கப்புறம் பயங்கர கும்பல், எவ்வளோ கும்பல்லையுமே அங்கே எதையுமே மிஸ் பண்ணல. ஒன்று விடாமல் வாங்கி வாங்கி அடுத்தடுத்து ஐஸ்கிரீமு, ப்ரௌனி, சிப்ஸு, அப்புறம் உருளைக்கிழங்கு இது எப்படின்னு மாற்றி மாற்றி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே தான் இருந்தோம். இன்னைக்கு தான் நாங்களும் ஊருக்கு கிளம்புற நாள். ஸோ அதனால் எங்களை எல்லாருமே வெளியே நிற்பவும் வந்துட்டாங்க. பஸ்ஸுமே ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தாச்சு. ஸோ அதனால் நாங்கள் 2 பேர் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக பீஸ்ஃபுல்லாக எங்களோட ஜர்னி இருந்தது. ஒரு வழியாக நாங்கள் சென்னைக்கும் வந்து சேர்ந்தாச்சுங்க.